வணக்கம் நேர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய பதிவு மே மாத பலன்கள். இந்த மே மாதத்துல இருக்கக்கூடிய கோச்சார கிரகங்களின் பெயர்ச்சிகள் அப்படின்னு பார்க்கும்போது 12ஆம் தேதி மே மாதம் செவ்வாய் பகவான் 45 நாட்களுக்கு பிறகு பெயர்ச்சி ஆகிறார். மீன ராசியில இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் மேஷ ராசிக்கு தன்னுடைய சொந்த ஆட்சி வீட்டிற்கு பெயர்ச்சியாகி வருகிறார். அடுத்து 14ஆம் தேதி சூரியனும் புதனும், சூரியன் இந்த மாதத்துல முற்பகுதியில ஆட்சி பெற்றும் உச்சம் பெற்றும், அடுத்து பிற்பகுதியில பாத்தீங்கன்னா காலபுருஷனுக்கு 2ஆம் இடத்திலையும் பயிற்சியாக போகிறார். அதனால சூரியனும் புதனுமாக சேர்ந்து 2 கிரகங்களும் 15ஆம் தேதி ரிஷப ராசிக்கு பயிற்சியாகின்றனர். அடுத்து 14ஆம் தேதி சுக்கிரன் ஆகப்பட்டவர் தன்னுடைய ஆட்சி வீடான அந்த ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். மிதுன ராசியில ஏற்கனவே குரு பகவான் இருக்கிறதுனால குரு சுக்கிரன் சேர்க்கை அப்படின்றது வரக்கூடிய 14ஆம் தேதியிலிருந்து இருக்க போது இது நிறைய ஒரு வருமான வளர்ச்சிகளை ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். இந்த மாதத்தின் இறுதியில புதன் பகவான் அந்த ரிஷப ராசியிலிருந்து தன்னுடைய சொந்த ஆட்சி வீடான அந்த மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இந்த மிதுன ராசியில அந்த புதன் பகவான் வரும்போது குரு பகவானும் சேர்ந்து இருக்கும் போது இந்த இடத்துல இந்த மாதத்தின் பிற்பகுதியில 3 கிரகங்களின் சேர்க்கை அப்படின்றது இருக்கு. இதனால ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் இந்த மாதத்துல என்ன மாதிரியான ஒரு பலன்கள் கிடைக்க போகுது, ஏன்னா வருட கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய கேது ராகு அப்படின்றது சிம்ம ராசியிலையும் கும்பராசிலையும், சனி பகவான் மீன ராசியிலையும் இருக்கிறார். மாத பலன்கள் கணிக்கும் போது எப்போதுமே நம்மளுக்கு அந்த மாத கிரகங்கள் தான் முக்கியத்துவம் வாய்ந்தவையாக இருக்கும். அந்த மாத கிரகங்கள் சில பெயர்ச்சி ஆகும் போதும் கிரகங்களின் நகர்வுகள் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை அவரவர்களினுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் கொடுக்கும். அதை பற்றி தான் நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம். இந்த சேனலை முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. மேஷ ராசி அன்பர்கள் எப்போதுமே ஒரு துடிப்பான ஒரு வாழ்க்கையை வாழக்கூடியவர்கள். ரொம்ப சுறுசுறுப்பு அதிகப்படியாக இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா அடாவடித்தனமும் அதிகப்படியாக இருக்கும். எவ்வளவுக்கு எவ்வளவு சுறுசுறுப்பா இருக்காங்களோ அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அதிகப்படியான ஒரு கோபம், தேவையில்லாத ஒரு விதண்டாவாதம், இதெல்லாமே இந்த மேஷராசி என்பர்களுக்கு அதிகப்படியாக இருக்கும். ஒரு இடத்துல இருந்துட்டு அந்த இடத்துல முடிவுகள் கரெக்டா எடுக்கிறோமா இல்லையா அப்படின்றத இவர்கள் எப்போதுமே யோசிக்க மாட்டாங்க. தன்னுடைய முடிவு தான் நிலையான முடிவு அப்படின்ற மாதிரியாக தன்னை பற்றி மட்டுமே யோசிக்க கூடியவர்கள் இந்த மேஷராசி என்பர்கள். இவர்களினுடைய முடிவுகள்னால மற்றவர்கள் எந்த மாதிரியாக பாதிக்கப்படுவாங்க, அவர்களினுடைய வாழ்க்கையில இந்த முடிவுகள் எந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்றதெல்லாம் இவர்களுக்கு பெரிய அளவுக்கு அக்கறை இருக்காது. ஆனாலும் இந்த மேஷராசி என்பர்கள் தன்னை சார்ந்தவர்கள், அதாவது குடும்பம் அப்படின்னு வந்துருச்சுன்னா மனைவி, குழந்தைகள், இவர்களுக்கு அதிகப்படியாக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு நபர்கள் இருப்பாங்க. மற்றவர்களை பொறுத்த மட்டுக்கும் பெற்றோர்களோ, உடன் பிறந்தவர்களோ, அடுத்து உறவினர்கள், நண்பர்கள், இவர்களெல்லாம் பெரிய அளவுக்கு பொருட்படுத்தாமல் தான் தன்னுடைய குடும்பம் வளர்ச்சி அடையணும் அப்படின்ற மாதிரியான அதிகப்படியான ஒரு சுயநலம் அப்படின்றது இருக்கக்கூடிய ஒரு ராசி இந்த மேஷ ராசி. இந்த மேஷ ராசியில இருக்கக்கூடிய 3 நட்சத்திர அன்பர்கள் அப்படின்னு பார்க்கும்போது அஸ்வினி நட்சத்திர அன்பர்கள் எல்லா இடத்துலயும் தனக்குன்னு எதுவும் சேர்த்து வைக்காம மற்றவர்களுக்காக தன்னுடைய வாழ்க்கையை தியாகம் செய்யக்கூடியவர்கள் இந்த அஸ்வினி நட்சத்திர அன்பர்கள். இந்த நட்சத்திரத்திற்கு அடுத்து பரணி நட்சத்திரம். பரணி நட்சத்திர அன்பர்கள் எப்போதுமே எல்லாரிடையும் ரொம்ப ஒரு அன்போட பாசத்தோட இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா அந்த பரணி நட்சத்திர அன்பர்கள் தான் தன்னுடைய வாழ்க்கையில எதிர்பாராத ஏமாற்றங்களையும் பண இழப்புகளையும் அதிகப்படியாக சந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க. இவர்களினுடைய லைஃப் பாத்தீங்கன்னா ஒரு 45 வயதுக்கு மேலதான் ஒரு ஸ்டெடியான ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது இந்த மேஷ ராசியில இருக்கக்கூடிய பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்கும். அடுத்து கார்த்திகை நட்சத்திர அன்பர்கள், இவர்கள் செய்யக்கூடிய ஒரு செயல்கள், அடுத்து பாத்தீங்கன்னா இவர்கள் வாழக்கூடிய வாழ்க்கை அப்படின்றது பெரிய அளவிற்கு அந்த சமுதாயத்திற்கு தெரியாது. இவர்கள் என்ன வச்சிருக்கிறாங்க, என்ன பண்றாங்க, இவர்கள் என்னென்ன சம்பாதிக்கிறாங்க, இவர்களினுடைய சொத்து மதிப்பு அப்படின்றத பெரிய அளவுக்கு வெளி வட்டாரத்திற்கு அறிவிக்காமல், அதாவது யார்கிட்டையும் இவர்களினுடைய ஒரு பர்சனல் லைஃபை பத்தி சொல்லவே மாட்டாங்க. யாரு வந்தாலும் சரி நல்லா இருக்கும், நல்லா இருக்கீங்களா அப்படின்ற ஒரு அமைப்போடையே நிப்பாட்டுவாங்களே ஒழிய தன்னுடைய பர்சனல் வாழ்க்கையில பெரிய அளவுக்கு யாரையுமே ஒரு தொடர்பு படுத்தாமல் ஒரு 3வது நபர்களின் தலையீடு இல்லாமல் வாழக்கூடியவர்கள் இந்த கார்த்திகை நட்சத்திர அன்பர்கள். ரொம்ப பெர்ஃபெக்டான டிசிஷன், ஒரு பங்க்சுவாலிட்டி, ஒரு நேர்மை, இதெல்லாமே இந்த கார்த்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு அதிகப்படியாக
இருக்கும். அதே மாதிரி தெய்வ அனுகிரகம் அப்படின்றது இந்த கார்த்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு மேஷ ராசியில இருக்கக்கூடிய கார்த்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு அதிகப்படியாக இருக்கக்கூடிய ஒரு தருணம். இந்த 3 நட்சத்திர அன்பர்களையும் கொண்ட இந்த மேஷ ராசி ஒரு நெருப்பு ராசி. இந்த நெருப்பு ராசியாக இருக்கக்கூடிய இந்த ராசி என்பர்கள் இந்த மே மாதத்துல அதிகப்படியான ஒரு வருமானத்தை சம்பாதிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். பதவி உயர்வுகள் ஏதாவது தடைபட்டு இருந்தது அப்படின்னா அந்த பதவி உயர்வுகள் இந்த மாதத்துல ஒரு தடை இல்லாமல் அமைக்கக்கூடிய ஒரு அமைப்பை இந்த மேஷ ராசி என்பர்கள் பெற போறாங்க. நிறைய மேஷராசி என்பர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 6 மாதத்திற்கு 1 வருடத்திற்கு மேலாக இவர்களுக்கு கிடைக்கக்கூடிய பதவிகள் எல்லாம் பறி போயிருக்கும். அதே மாதிரி அந்த அலுவலகத்துல இவர்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு தடைகள் அப்படின்றது இருக்கும். இவர்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு அங்கீகாரம், ஒரு மதிப்பு, ஒரு மரியாதை, இது எல்லாமே தடைபட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில தான் இந்த மேஷ ராசி என்பர்கள் இருப்பாங்க. தன்னுடைய வேலையில எவ்வளவுதான் கவனமாக இருந்தாலும் இந்த ராசி என்பர்கள் அந்த வேலையில மிகப்பெரிய அளவுக்கு அங்கீகாரம் இல்லாமல் கடந்த 1.5 வருடங்களாக வாழக்கூடியவர்கள் இந்த மேஷ ராசி என்பர்கள். இவர்களுக்கு இந்த மாதிரியான கௌரவம் வாய்ந்த சில மதிப்புகள், மரியாதைகள் எல்லாமே இந்த மாசத்துல உங்களை தேடி வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது. அரசாங்க உத்தியோகத்துல வேலை பார்க்கறவங்களுக்கு ஒரு இடமாற்றம் அப்படின்றது கண்டிப்பாக இந்த மாதத்துல இருக்கும். இந்த இடமாற்றத்தினால எங்களுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படுமா, இல்ல என்னுடைய வேலையின் காரணமாக இந்த இடமாற்றம் வருதா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் சரியில்லாமலையோ உங்களுடைய தேவையில்லாத ஒரு மற்றவர்களின் சூழ்ச்சியாலேயோ உங்களுக்கு இந்த இடமாற்றம் கிடையாது. உங்களுக்கு தேவையான இடமாற்றம் கிரக சூழ்நிலைகளின் காரணமாக இந்த இடமாற்றம் அப்படின்றது அமைவதற்குண்டான ஒரு சாதக சூழ்நிலை இருக்கு. அதனால அதை நீங்க ஒப்புக்கொண்டு அந்த இடமாற்றத்திற்கு போகும்போது அங்க ஒரு கௌரவமான ஒரு வேலை அப்படின்றது இந்த மேஷராசி என்பவர்களுக்கு காத்துட்டு இருக்குது. வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்கள், வேலை இழப்புகளோடு இருக்கக்கூடியவர்கள், நிறைய பேருக்கு இந்த 7.5 சனியினுடைய தாக்கம் வெளிநாட்டுல அதிகப்படியாக காத்துட்டு இருக்குது. அந்த வெளிநாட்டுல வேலை இழப்புகளோடு தவிக்கக்கூடிய நண்பர்களுக்கு, மேஷராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் ஒரு நல்ல ஒரு வேலை வாய்ப்புகளையும் விசா சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்ல இருந்து ஒரு தீர்வையும் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்க போது. அங்க சொந்தமாக வீடுகள் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த மாதம் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியை, அதாவது ஏதாவது ஒரு லோனுக்கு ஏற்பாடு பண்ணிருக்கிறீங்க அப்படின்னா அதெல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு இருக்கும். இந்த ராசி என்பர்கள் கல்வி சம்பந்தப்பட்ட விஷயத்துல இந்த மாதம் முக்கியமான ஒரு முடிவுகளை எடுக்கவும் உங்களுக்கு பிடித்தமான ஒரு கல்வியை தொடர்வதற்கும் உண்டான ஒரு நேரமாக தான் இந்த மே மாதம் இருக்க போது. வரன் சம்பந்தப்பட்ட விஷயத்துல நிறைய வளர்ச்சிகள் இருக்கக்கூடிய ஒரு மாதமாகவும், ஏற்கனவே வரன் பார்க்கும்போது ஏகப்பட்ட தடைகள், அதாவது ஏதோ ஒண்ணு தேவையில்லாத பிரச்சனைகளை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி வரன் பார்க்கறதுக்காக நீங்க ஏதாவது ஒரு பரிகாரம் அப்படின்னு பண்ண போனாலும் அந்த பரிகாரத்தின் மூலமாக பெரிய அளவுக்கு ஒரு திருப்திகரமான ஒரு சூழ்நிலை இருக்காது. அந்த பரிகாரம் செய்யறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு நிறைய தடைகள் வந்திருக்கும். இது எல்லாமே இந்த மேஷராசி என்பவர்களுக்கு அந்த வரன் பார்க்கக்கூடிய விஷயத்துல அதிகப்படியான ஒரு பிரச்சனைகளை கொடுத்திருக்கும். இந்த மாதத்துல அந்த மாதிரியாக எல்லாம் எந்த விதமான ஒரு பிரச்சனைகளும் கிடையாது. ஏன்னா உங்களுடைய கலத்திர ஸ்தானாதிபதி குருவோட சேர போறார். அதனால கண்டிப்பாக வரன் அமையக்கூடிய ஒரு நேரமாகவும் இருக்க போகுது. அடுத்து வயது மூத்தோர்கள் இல்ல வியாதி சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகள்ல இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த மாதம் ஒரு தேவையான அவசர சிகிச்சைகள் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா அஷ்டமாதிபதியும் கூட அந்த செவ்வாய் பகவான் அவர் உங்களுடைய ராசிக்கே வர்றதுனால அந்த வியாதி சம்பந்தப்பட்ட சில அவசர சிகிச்சைகள் அப்படின்றது இந்த மாதத்துல இந்த மேஷ ராசி என்பவர்களுக்கு உடனடியாக எடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். அதனால வியாதி சம்பந்தப்பட்ட விஷயத்துல ரொம்ப கேர்லெஸ்ஸா இல்லாம எதுக்கு எந்தெந்த ட்ரீட்மெண்ட் போகணுமோ அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து நீங்க போனீங்க அப்படின்னா இந்த மாதத்துல அதுல இருந்து சில நிவாரணங்கள் அப்படின்றது கண்டிப்பாக கிடைக்கும். ஒரு சாதாரண ஒரு சுகர் தானே, நமக்கு தான் அது மருந்து கொடுத்துட்டு இருக்கிறோம், டயபெட்டிஸ் நம்ம இன்சுலின் எடுத்துட்டு இருக்கிறோம் அப்படின்ற மாதிரியாக அதை ஒரு கேர்லெஸ்ஸா இல்லாமல் அது ஏதாவது ஒரு சைடு எஃபெக்ட கொடுத்துட்டு இருக்கு அப்படின்னா உடனே நீங்க மருத்துவரை சென்று ஆலோசனை பெற்றால்தான் அதற்குண்டான ஒரு நிவாரணம் அப்படின்றது கிடைக்கும். கேர்லெஸ்ஸா இருக்கும்போது அந்த வியாதியினுடைய தீவிரம் அப்படின்றது அதிகப்படியாக ஆகிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். முட்டு சார்ந்த சில முழங்கால் சார்ந்த சில வியாதி தொந்தரவுகள் அப்படின்றது இந்த காலகட்டத்துல அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது. குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். குழந்தைகள் அவர்களினுடைய முடிவுல மிக பெரிய அளவுக்கு ஒரு ஏமாற்றத்தை அனுபவிக்காமல் சில முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரம்
நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதகத்துல, உங்களுடைய பிறந்த கால ஜாதகத்துல, உங்களுடைய தசா புத்திகளின் அமைப்புகளின்படி நீங்க தொழில் செய்யறதுக்கு உண்டான தகுதியான ஒரு விஷயங்கள் உங்களுக்கு இருக்கா, தொழில ஏதாவது மாற்றங்கள் தேவைப்படுதா அப்படின்னு விஷயத்த நீங்க கேட்டுக்கிறதுக்கு கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், நியூமராலஜி படி பெயர் வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க. அதற்குண்டான விவரங்கள் தெரிய வரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.